ஷான், போயிரு, அப்படியே போயிரு. சாலினி, நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற? இப்படி எல்லாமே எழுத்தறிஞ்சு பேசிட்டு இருந்தா ஒரு சொல்யூஷன் கூட கிடைக்காது. மண்ணாங்கட்டி, உன் கூட புரிஞ்சுக்காம தான் உன் கூட இருந்தேனா? சொல்லு ஷான், கொஞ்சமாச்சும் ப்ராக்டிக்கலாக யோசி. இன்னும் எவ்வளோ நாள் நீ டைம் கேட்ப? இப்போவே நீ மென்டலி ஸ்டேபிளா இல்லை, அப்போ ஃபியூச்சரில்? அப்போ உனக்கு உன் ஈகோ தான் பெருசா இருக்குல்ல? என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு குப்பை. அப்போ என்னையும் லவ் பண்ணல, ஒரு பப்ளிசிட்டிக்காக ஷோ ஆஃப்காக உன்னோட செல்ஃப்க்கு யோசிக்கிறல? ஐ எம் டன் வித் யூ ஷான். ப்ளீஸ் என்னை இங்கேயே இப்படி இறக்கி விட்டு கிளம்பிடு. என்னால் இதுக்கு மேலே அடிக்க முடியாது, போதுமா? ப்ளீஸ், கோவத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காத. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ப்ளீஸ் வந்து காரில் ஏறு. ஐ எம் டன். ஐ எம் ஜஸ்ட் டன் வித் யூ ஷான். பாய். த்ரீ இயர்ஸ் ஆச்சுல இந்த மூஞ்சி நேரில் பார்த்து. யூ லுக்ஸ் டிஃப்ரெண்ட் ஷான். தேங்க்ஸ். நீ எப்படி ஷான் இங்கே? என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண வந்தேன். அதான் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்னு வந்தேன். நீ எப்படி ஷாலினி இங்கே கோம்பாலேருந்து? கோம்பா என்ன செவ்வாய்க்கிரகத்தில் இருக்குது, ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? நீ எப்படி இங்கே வந்து நானும் அப்படி தான் இங்கே வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. நான் இங்கே 3 டேஸாக இருக்கேன். ஃப்ரெண்ட் அக்கா கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறேன். லாஸ்ட் மினிட்ல கார் பிரேக் டவுன் ஆச்சு, ஸோ கேடிஎம்ல தான் வந்தேன். ஓ ஓகே. அப்புறம் ஷான், 3 இயர்ஸ் லேட்டர் என்ன தான் ஆச்சு? வாட் அபவுட் யூ? அபவுட் மீ? வெல், படித்த படிப்புக்கு ஒரு வேலை, டைம் இருக்கும் போதே என்னோடய பேஷன், வீடு, வேலை, ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட், பேசிக் ரூட்டீன்ஸ் தான். வேறு யாரும் இருக்காங்களே? என்ன ஷான்? கண்டிப்பாக வேறு யாரும் இருக்காங்க உன் வாழ்க்கையில். நல்லா அழகா தெளிவாக ஒரு பொண்ணு என்ன மாதிரி இல்லாமல் இருக்காங்களே? என்ன வினை தாண்டி வருவாயோ த்ரிஷான்னு நினப்போ. பட் நம்ம கதையும் அந்த மாதிரி இல்லை. ஐ மீன் த பாஸ்ட் ரீசன்ஸ். சரி சொல்லு, யார் அந்த பொண்ணு? அப்படிலாம் யாரும் இல்லை. அப்படி பார்க்காத, யாருமே இல்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு எனக்கு நான் தான். நீ போனதுக்கப்புறம் வேற யாராவது பார்க்கணும், பழகணும், உன்னை முழுசாக மறந்து ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பர்சன் மூளை தான் யோசிக்கும். அந்த மனசு அரையும் குறையமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கும் அப்படி தான்.
சில விஷயம் லைஃப்பில் நடக்காமே இருந்திருக்கலாம்ல. பட் இப்படி நடந்ததான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க செல்ஃபை பில்ட் பண்ணணும்னு இருக்கு. அது ஏன் ஒன்றா இருந்து பண்ண முடியலன்ற கேள்வி தான். மேடம் இன்னைக்குள்ள வந்துடுறீங்களா இல்லை அப்படியே போயிடுவீங்களா? சீக்கிரம் வா, டைம் ஆகுது. ஃபியூ மினிட்ஸ் I'll be back. ஓகே ஷான், நான் கிளம்புறேன். எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். அண்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு நின்று பார்த்து பேசாமல் போயிருந்தா நானும் பேசியிருக்க மாட்டேன். பட் திஸ் வில்ஸ் குட். பை. ஷான், உனக்கு இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? ஏன் திடீர்னு இப்படி கேட்குறா? இருக்குன்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா? ஹலோ, ஒன்று தான். இல்லை ஷாலினி, ஏன்? அப்போது என்னை சுபாங் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறியா? உன் கூட பைக்கில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். வேணான்னா பரவாயில்ல, ஐ won't bother you. அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு ஓகே தான். அப்போ ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பாய். ஏனோ நெஞ்சுக்குள்ள ஆசை ஒன்னால குறையிலடி, நீயும் நானும் போகையில இந்த பயணம் தொடருதடி. ஏனோ ஏனோ நெஞ்சுக்குள்ள ஆசை ஒன்னால குறையிலடி, நீயும் நானும் போகையில இந்த பயணம் தொடருதடி. ஒரு கண்ணாடி போல நான் சிதறும் நேரம் உன் நினைவில் தினம் தினமே. சில நொடிகளில் ஏனோ இந்த தருணம் போல இந்த முடிவோ மறைந்திடுமோ. மீண்டும் ஏனோ சேர்ந்திடதானோ உனது பார்வைகள் என் மீதடி. உதிர்ந்து போன மலராய் நானோ மீண்டும் உனக்காக மலர்ந்தேனடி. சாலைகள் முடிவதில்லை பயணம் செல்லும் போதும், என்னோடு நீயும் வந்த இன்பம் போதுமே. காலங்கள் பதிலும் சொல்லும் தருணம் வந்திடாது, உன்னோடு நானும் சேரும் எந்தன் காதலே. ஏனோ ஏனோ நெஞ்சுக்குள்ள ஆசை உன்னால குறையிலடி, நீயும் நானும் போகையில இந்த பயணம் தொடருதடி.
உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அவ்வளோதான்ல, எல்லாம் பொண்ணு கொஞ்ச நேரத்தில் முடிய போதில்ல. அகெயின் நீ யாரோ நான் யாரோ. இந்த 3 வருஷத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணோம்ல. உன் கூட இவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நீ மறுபடியும் இல்லாமல் போகிறன்ற வழியும் சேர்ந்து வந்துடுச்சு. சில நேரத்தில் பிடிச்சிருந்தாலும் அதை விட்டு தள்ளி போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. உன் மேலே ஒரு சில விஷயத்தில் கோவம் இருக்குதா, பட் அதை விட தெரியாத ஒரு காதலாக என் காதல் இருக்கு உனக்காக. மூமெண்ட்ஸ் பிகம்ஸ் மெமரிஸ், ரைட்? லாஸ்ட் டைம் உன்னை இப்படி தான் கடைசியாக கோவமாக ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். மறுபடியும் பார்த்துட்டு போக போகிறேன். கோவமாக இல்லை, என்னையும் அறியாமல் உன் மேலே ஒரு பாசத்தினால. பெருசாக சொல்லலை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஆனால் அதுக்குன்னு உன் மேலே லவ் இல்லைன்னு இல்லை, சொல்லாத அளவுக்கு நிறையவே இருக்குது. இதெல்லாம் இப்போ சொல்கிறது சரியாக தவறான்னு தெரியல, பட் நான் எதுவும் பொய்யா சொல்லலை. ஷான், ஓகே பார்த்து ஷாலினி. ஷான், நான் நெக்ஸ்ட் ட்ரெயினில் போகிறேன். ப்ளீஸ் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் இரு. என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? ஆல்ரெடி லேட் ஆச்சு. தென் எத்தனை மணிக்கு நீ கோம்பா போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போவ? உன் மனசை தொட்டு சொல்லு, நான் இப்போ போவா? லைஃப்பில் சில விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா இன்னத்துக்கு இப்படி இருந்திருக்காதுல்ல. நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து. லவ் வாஸ் நாட் ராங், த டைமிங் வாஸ். உன்னோட உலகமும் என்னோட உலகமும் டிஃப்ரெண்ட் டைம் லைனில் இருக்குது. பிடிச்சிருந்தாலும் ஒன்றா இருக்க முடியல, பிடிக்காத மாதிரி நடிக்கவும் தெரியல. இப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு கூட தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தோணுது, ஐம் ஸ்டில் இன் லவ் வித் யூ. உனக்கு நான் அவ்வளோ பிடிக்குமா? இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே எனக்கு ஒன்றதான் ரொம்ப பிடிக்கும் ஷாலினி. புட்டு, பியூட்டிஃபுல் இல்லை? உங்களை இல்லை, இந்த ப்ரொஃபஸர். சாரி ஐ ஜஸ்ட் ஜோக்கிங். உங்களை தான் சொன்னேன். புட்டு, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் போது நீங்கள் தான் அவங்க ஓல்டுன்னு சொல்கிற சிக்னேச்சர் வேர்ட்டில் அகெயின் எல்லாமே முடிஞ்சு நினைக்கும் போது மறுபடியும் ஒரு இன்ட்டு கொடுத்து போகிறாங்க. பியூட்டிஃபுல். ஆமாம், சத்தியமாக என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல. ஒரே குழப்பமாக இருக்கு. ஆக்சுவலாக அது நீயே இல்லை ஷான். உனக்கு ஞாபகம் இருக்கா? 3 years முன்னாடி. டு யூ ரிமெம்பர்?
என்னப்பா ஃப்ளாஷ்பேக்கா? பிடிச்சிக்கிறது காதல் இல்லை ஷான். அவங்களுக்கு எது சந்தோஷம்னு புரிஞ்சு நடந்துக்கிறது தான் காதல். அது நீயும் சரி அவங்களும் சரி. ஒரு அளவுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியல, அதான் புட்டுக்குச்சு. சரி, இப்போ அவங்கள தேடி போக போறியா இல்லை அப்படி முடிச்சுக்கலாமா? இங்கே வேணாம் சொல்லுது. ஆனால் இங்கே ஆக்சுவலி ஒரு பொண்ணு மேலேயும் பையன் மேலேயும் கோபம், காமம், பாசம், வெறுப்பு இப்படி எல்லாமே சலிச்சு போகிற அளவுக்கு கண்ட பிறகும் அவங்க மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்குன்னா அதுதான் காதல்னு சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல நீ மட்டும் இல்லை, ஷாலினி இருந்தாலும் இதுதான் சொல்லுவேன். வெயிட், யார் நீங்கள்? உங்கள் 2 பேர் கதையை எழுதுனவன், இதுக்கப்புறம் எழுத போகிறோம்.